டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு லைஃப் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இனிமேல் ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆர்ஆர்பினா என்னென்னு கூட எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் நம்பியிருந்தேன். ஆனால் வந்து இப்போது வந்து நான் ஆர்ஆர்பி பக்கம் போகலான்னு இருக்கேன். இப்போ 2 நாளாக தான் யோசித்து இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளே நான் வந்து என் மண்டையெல்லாம் வெடிச்சிருச்சு. அந்தளவுக்கு நான் யோசிச்சிருக்கேன். என்டிபிசி வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஷார்ட் நோட்டீஸ் வந்துருந்துச்சு. அதனால் வந்து என்டிபிசி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன் நான் இந்த முடிவு எடுத்தேன்னா வந்து டிஎன்பிசியில் வர வர வந்து டஃப்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறான். என்னால் படிக்க முடியல. ஆள விட்றா சாமிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ டஃப்னஸ் அதிகப்படுத்தினாலும் இப்போ எல்லா எக்ஸாமுக்குமே என்டிபிசியுமே பொறுத்த வரைக்குமே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உள்ள வந்து இந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்குது. இவன் என்னத்தை கேட்பான், எங்கேருந்து கேட்பான், எந்த புக்கிலேருந்து கேட்பான், ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஏதாவது ஒரு ஹிண்ட்டு குர்றா, நான் படித்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, இல்லைன்னா யாருக்குமே தெரியாத மாதிரி தான் இருக்குது. என்னதான் மேலோட்டமாக பார்க்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த திறமையாக இருக்கிறவங்க வந்து உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு தோணினாலும் வந்து இது வந்து என்னால் வந்து என்ன சொல்கிறது, அதை கொண்டு போக முடியல. என்னால் கண்டினியூஸாக அதை கொண்டு போக முடியல. இதை மட்டுமே என்னால் நம்பியும் இருக்க முடியல. நான் அதுக்காக வந்து டிஎன்பிஎஸ்சியை விட்டுட்டுலாம் போகிறதில்ல. டோட்டலாக நான் என்ன சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் கடைசியாக. இப்போது ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ என்டிபிசின்னு ஒரு எக்ஸாம் வரப்போகுது. அப்புறம் வந்து குரூப் டியில் ஒரு வேக்கெண்ட் நிறையா வரும்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் டைம் கூட 30K வந்துச்சு போல். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 25K வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் லோ லெவலில் இருக்கிற ஒர்க்குனா கூட வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு. ஏன்னா ஏதாவது ஒரு எக்ஸாமில் உள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு இப்போது. ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு 1 இயர் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீ வேலைக்கு போய்டு, இல்லைன்னா வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். சரி, இப்போ வந்து ஆர்ஆர்பியை பற்றி நான் பார்க்கும்போது வந்து இப்போ இதுலேயுமே வந்து டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதில் வந்து ஆப்டிடியூடில் வந்து 30 கொஷின், ரீசனிங்கில் வந்து 30 கொஷின், ஜிகேயில் வந்து 30 கொஷின் கேட்குறாங்க. இந்த ஆப்டிடியூட், ரீசனிங் இதுதான் நான் இதை சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா வந்து நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து எனக்கு மார்க் அடி வாங்குறது வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருந்தாலுமே மார்க் அடி வாங்குறது இங்கே தான் அடி வாங்குது. ஏன்னா என்னால் 18 20க்குள்ளே தான் என்னோடய மார்க்கே இருக்குது. சொல்லப்போனால் குரூப் 4ல் 18 தான் நான் போட்டேன். நான் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியும் ஏன் எங்கே எனக்கு அடி வாங்குது இந்த கொஷின்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால் வந்து இதை விட ஒரு ஹையர் லெவலில் உள்ள மேக்ஸ்க்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னால் வந்து இந்த ரேஞ்சில் உள்ள மேக்ஸை வந்து ஈஸியாக போட்டுற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அந்த முடிவு என்னால் தப்பாக கூட போகலாம். இது வந்து என்னோடய லாஸ்ட் சான்ஸ். நான் இந்த முடிவை வந்து ஒரு என்ன சொல்கிறது, குழப்பமான மனநிலையில் எடுத்தாலும் நான் நல்லா யோசித்து தான் எடுத்துக்கேன்னு நான் நினைக்கிறேன். இது சரியாக கூட போகலாம், தப்பாக போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியாக இருந்தால் ஓகே, அப்படி வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இது சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு முக்கியமான காரணமே மேக்ஸ் தான். மேக்ஸ் இதில் நான் வந்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா இந்த அந்த ஆப்டிடியூடும் சரி, ரீசனிங்கும் சரி, இந்த ஆப்டிடியூடு வந்து நமக்கு வந்து குரூப் 4ல் யூஸ் ஆகும், ரீசனிங் வந்து குரூப் 2ல் யூஸ் ஆகும். நான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆர்ஆர்பி வந்து சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி வந்து தமிழில் நம்ம எக்ஸாம் எழுதலாம், அது ஒரு சான்சஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா வந்து தமிழில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரிலையபிளான சோர்ஸாக எதுவுமே இல்லை. அதனால் நான் வந்து இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது என்ன போகுதுன்னு எனக்கும் தெரில. எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் தமிழ் மீடியம் தான், ஆனால் வந்து இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது போக நான் சொல்கிறேன் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 10 கொஷின் கிட்டே கேட்குறான். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேவும் கேட்குறான். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளோட மார்க்ஸ் வந்து டிஎன்பிசியில் கூடும். சரி, இதெல்லாம் வந்து இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசிஸ், அதாவது இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இதை பற்றி தான் வந்து அதில் தான் நிறைய கொஷின்ஸ் வருது. இப்போ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதில் வந்து நான் மார்க் நிறைய அடி வாங்கிடும் அப்படின்னு தோணுச்சு. சரி, இது ப்ரிப்பேர் பண்ணுறதுனால பெரிய பிரச்சனை வரும், நம்மளால் டிஎன்பிசியும் முடியாமல் இதையும் முடியாமல் போய்டும் அப்படின்னு தோணுச்சு. சரி, அப்புறம் நான் நினச்சேன், சரி எப்படி இருந்தாலும் டிசம்பர் மாதம் வந்து ஆனுவல் பிளானர் வரதா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே என்னால் 70%
அதாவது ஆர்ஆர்பியில் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்குது. இந்த அட்வான்ஸ் மேக்ஸை தவிர மற்ற எல்லா மேக்ஸையுமே வந்து இந்த 3 மந்த்துக்குள்ளே நான் முடிச்சிட்டேன்னா அதை முடிக்க முடியும் நான் நம்புகிறேன். முடிச்சிட்டேன்னா நான் வந்து ஆர்ஆர்பியும் கொண்டு போவேன், டிஎன்பிஎஸ்சியும் கொண்டு போவேன். அப்படி என்னால் முடிக்க முடியலனா இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியோட செகண்ட் டயர் எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அதனால அது முடிஞ்சு அதுக்கு போஸ்டிங் போட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இதுக்கு 4 to 6 மந்த் வந்து டைம் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த எக்ஸாம் வரதும் குரூப் 4ம் பக்கத்தில் கூட வரலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் கொண்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இதை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவான்னு கேட்டால் இது அது உங்களோட விருப்பம். நீங்கள் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் யங் ஏஜில் இருக்கீங்க, ஒரு 23க்குள்ளே இருக்கீங்க, 24ல் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எஸ்எஸ்சியே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். எஸ்எஸ்சி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி வரும். என்ன எஸ்எஸ்சியில் வந்து இங்கிலீஷ் அதிகமாக இருக்கும், மேக்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும். ரயில்வேல இருக்கிற மேக்ஸை விட எஸ்எஸ்சியில் மேக்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் நான் இப்போதைக்கு எடுத்திருக்க முடிவு. எஸ்எஸ்சி ஆனால் அதுக்காக நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணல. எஸ்எஸ்சி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் நான் எஸ்எஸ்சி பக்கமும் போகல. அதனால் நான் டிஎன்பிஎஸ்சியோ நம்பியும் இல்லை. இப்போ ஆர்ஆர்பி வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆர்ஆர்பி குரூப் டியில் வந்து பல்க் வேக்கன்சி எப்போதுமே வருது. சப்போஸ் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேயும் போயிடுச்சு, என்டிபிசிலையும் போயிடுச்சு அப்படின்னா வந்து நான் வந்து இந்த குரூப் டியை தான் நம்பியிருக்கேன். எப்படியாவது இதில் உள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. இது வந்து இது உங்களுக்கு தோணலாம், கொஞ்சம் க்ரேஸியாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து இதுதான் இப்போதைக்கு நான் இருக்கிற மனநிலை. என்னோடய 1 இயர் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் வேலைக்கு போய் ஆகணும். அப்படி இல்லைனா வந்து எங்கள் வீட்டில் இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, இது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போதோ. சரி, ஓகே, நான் என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது சம்மந்தமாக நான் வந்து என்னென்ன தேடி பார்த்தேன், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே வந்து கமெண்ட்டாக சொல்லுங்கள். நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்கள்.